வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 84 குஹ பரத சமாகமஹ குஹனும் பரதனும் சந்திப்பது சதுரशीतितमः सर्गः 84வது சர்க்கம் குஹ பரத சமாகமஹ குஹனும் பரதனும் சந்திப்பது ततो निवेष्टां ध्वजिनीं गङ्गामन्वाश्रितां नदीं निषादराजो दृष्ट्वैव ज्ञातीन् सन्त्वरितो ब्रवीत् ततः அப்பொழுது நிஷாதராஜக வேடர்களின் மன்னர் குஹர் கங்காம் நதீம் கங்கை நதியை அன்வாஸ்ரிதாம் அடைந்து நிவேஷ்டாம் தங்கியிருக்கும் துவஜினீம் சேனையை திருஷ்டுவா ஏவ பார்த்ததும் சந்த்வரிதா ஆலஸ்யம் செய்யாதவராய் ஞாத்திகளை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தார். அப்பொழுது வேடர்களின் மன்னர் குஹர் கங்கை நதியை அடைந்து தங்கியிருக்கும் சேனையை பார்த்ததும் ஆலஸ்யம் செய்யாதவராய் ஞாத்திகளை பார்த்து பின்வருமாறு மொழிந்தார். மஹதீயமிதஸ்ஸேனா சாகராபா பிரதுஷ்யதே நாஸ்யாந்தமவகச்சாமி மனசாபி விசிந்தயன். இயம் இதோ ஒரு சேனையானது மகதி பெரிதாய் சாகராபா சமுத்திரம் போன்றதாய் பிரதுஷ்யத்தை காணப்படுகிறது. விசிந்தயன் கவனித்து பார்க்கும் நான் அஸ்யே இதனுடைய அந்த முடிவை இத்தக இவ்விடத்திலிருந்து மனசாப்பி மனதாலும் அவகச்சாமின காணாதிருக்கிறேன். இதோ ஒரு சேனையானது பெரிதாய் சமுத்திரம் போன்றதாய் காணப்படுகிறது. கவனித்து பார்க்கும் நான் இதனுடைய முடிவை இவ்விடத்திலிருந்து மனதாலும் காணாதிருக்கிறேன். யதா து கலோ துர்புத்திர் பரத ஸ்வயமாகதः स एष हि महाकायः கோவிதாரத்வஜோ ரதே ரதத்தில் சஹா அந்த ஏஷக இந்த மாகாயக பெரிய வடிவமுள்ள கோவிதாரத்வஜ சீமை அத்தித்வஜம் இருக்கிறது. யதாஹி அதனால் துர்புதிகி கெடுமதியுடைய பரதக தோ பரதனும் ஸ்வயம் தானே ஆகதக கலோ வந்திருக்கிறான் போலிருக்கிறது. ரதத்தில் அந்த இந்த பெரிய வடிவமுள்ள சீமை அத்தித்வஜம் இருக்கிறது. அதனால் கெடுமதியுடைய பரதனும் தானே வந்திருக்கிறான் போலிருக்கிறது. பந்தயிஷ்யதே வாதாஷான் அथवास्मान् வதிஷ்யதே अथ தாசரதிம் ராமம் பித்ரா ராஜ்யாத் விவாசிதம் சம்பன்னாம் ஸ்ரீயமிச்சன் ச தஸ்ய ராஜ்ஞோதி துர்லபாம் பரத கைகயி புத்ரோ ஹந்தும் சமதி கச்சதி. கைகேயி புத்திரக கைகேயி புதல்வனாகும். சஹா அந்த பரதக பரதன் தாஷான் செம்படவர்களாகிய அஸ்மான் நம்மை பந்தயிஷ்யதி வா சிறைப்படுத்த போகிறானோ என்னமோ வதிஷ்யதி கொல்ல போகிறானோ அதவா இது இல்லையெனில் தஸ்ய அந்த ராஜ்ஞக சக்கரவர்த்தியாரது அதி துர்லபாம் கிடைத்தற்கரிய ஸ்ரீயம் ராஜ்யலக்ஷ்மியை அத இப்பொழுதே சம்பன்னாம் சாஸ்வதமாயிச்சன் கோரியவனாய் பித்ரா தந்தையால் ராஜ்யத்திலிருந்து
விவாசித்தம் காட்டிற்கு ஓட்டிவிடப்பட்ட தசரதரின் திருக்குமாரராகிய ராமம் ஸ்ரீராமரை ஹந்தும் கொல்வதற்கு சமதி கச்சதே வந்திருக்கிறான் போலும். கைகேயி புதல்வனாகும் அந்த பரதன் செம்படவர்களாகிய நம்மை சிறைப்படுத்தப் போகிறானோ என்னமோ, கொல்லப் போகிறானோ. இது இல்லையெனில் அந்த சக்கரவர்த்தியாரது கிடைத்தற்கரிய ராஜ்யலக்ஷ்மியை இப்பொழுதே சாஸ்வதமாய் கோரியவனாய் தந்தையால் ராஜ்யத்திலிருந்து காட்டிற்கு ஓட்டிவிடப்பட்ட தசரதரின் திருக்குமாரராகிய ஸ்ரீராமரை கொல்வதற்கு வந்திருக்கிறான் போலும். பர்த்தா செய்வ சகா செய்வ ராமோ தாசரதிர்மம தஸ்யார்த்த காமா சன்னத்தா கங்காணோபேத்ர திஷ்டத. தசரத சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரராகும் ராமவா ஸ்ரீராமர் மம எனக்கு பர்த்தாச்ச எஜமானர் சகாச்ச தோழரும் தஸ்யே அவருக்கு அர்த்த காமாக ஏவ நன்மையில் பற்றுடையவர்களாய் அத்திர இப்பொழுதே சன்னத்தாக ஏவ போர் புரிய சன்னத்தர்களாய் கங்கா நோபே கங்கை கரையில் திஷ்டத காத்திருங்கள். தசரத சக்கரவர்த்தியாரின் திருக்குமாரராகும் ஸ்ரீராமர் எனக்கு எஜமானர் தோழரும் அவருக்கு நன்மையில் பற்றுடையவர்களாய் இப்பொழுது போர் புரிய சன்னத்தர்களாய் கங்கை கரையில் காத்திருங்கள். திஷ்டந்து சர்வதாசாश्च கங்காமன்வாஸ்ரிதா நதி பலயுக்தா நதிரக்ஷா மாம்சமூலஃபலாசனாः. சர்வதாசாः च செம்படவர்கள் எல்லோர்களும் பலயுக்தாக சைன்யங்களுடன் கூடியவர்களாய் மாம்ச மூல ஃபலாசனாக மாம்சங்களையும் கிழங்குகளையும் பழங்களையும் உணவாய் கொண்டவர்களாய் கங்காம் நதீம் கங்கை நதியை அன்வாஸ்ரிதாக அடைந்தவர்களாய் நதி ரக்ஷாக நதியை பாதுகாக்கின்றவர்களாய் திஷ்டந்து ஊக்கத்துடன் இருக்கட்டும். செம்படவர்கள் எல்லோர்களும் சைன்யங்களுடன் கூடியவர்களாய் மாம்சங்களையும் கிழங்குகளையும் பழங்களையும் உணவாய் கொண்டவர்களாய் கங்கை நதியை அடைந்தவர்களாய் நதியை பாதுகாக்கின்றவர்களாய் ஊக்கத்துடன் இருக்கட்டும். நாவாம் சதானாம் பஞ்சானாம் கைவர்த்தானாம் சதம் சதம் சன்னத்தானாம் ததா யூனாம் திஷ்டத்வேத்யப்யசோதயத். கைவர்த்தானாம் செம்படவர்களின் யூனாம் பலவான்களுடையவும் சன்னத்தானாம் சர்வ பிரகாரத்திலும் சித்தமாயிருக்கின்ற நாவாம் மரக்கலங்களுடையவும் பஞ்சானாம் 5 சதானாம் 100 சதம் சதம் நூற்றுக்கணக்காயுள்ளதும் திஷ்டத்தோ சித்தமாயிருக்கட்டும். ததா இதி இப்படி சொல்லிவிட்டும் அபியசோதயத் பின்வருமாறும் வற்புறுத்தினார். செம்படவர்களின் பலவான்களுடையவும் சர்வ பிரகாரத்திலும் சித்தமாயிருக்கின்ற மரக்கலங்களுடையவும் 5 100 நூற்றுக்கணக்காயுள்ளதும் சித்தமாயிருக்கட்டும். இப்படி சொல்லிவிட்டும் பின்வருமாறும் வற்புறுத்தினார். யதா துஷ்டஸ்து பரதோ ராமஸ்யேஹ பவிஷ்யதி நேயம் ஸ்வஸ்தி மதி சேனா கங்கா மத்யே தரிஷ்யதி.
அத்ய இப்பொழுது பரத ராமஸ்ய ஸ்ரீராமருக்கு துஷ்டகா கெடுதி செய்பவனாக பவிஷ்யதி யதா போகின்றான் என்றால் இயம் இந்த சேனையானது இவ்விடத்தில் தோ இப்பொழுது ஸ்வஸ்திமதி க்ஷேமமுடையதாய் கங்கையை தரிஷ்யத்தின கடக்கக்கூடாது. இப்பொழுது பரதர் ஸ்ரீராமருக்கு கெடுதி செய்பவனாக போகின்றான் என்றால் இந்த சேனையானது இவ்விடத்தில் இப்பொழுது க்ஷேமமுடையதாய் கங்கையை கடக்கக்கூடாது. இத்யுக்த்வோபாயனம் க்ருஹ்ய மத்ஸ்ய மாம்ச மதுனி ச அபிச்சக்ராம பரதம் நிஷாதாதிபதிர்குஹः. நிஷாதாதிபதி வேடரின் மன்னராகும் குஹாரிதி மேற்கண்டவாறு உக்த்வா ஆக்ஞாபித்துவிட்டு மத்ஸ்ய மாம்ச மதுனீச்ச மத்ஸ்ய மாம்ச மதுக்களை குருஹ்ய எடுத்துக்கொண்டு பரதரிடம் உப்பாபணம் செல்வதற்கு அபிச்சக்ராம நிச்சயித்தார். வேடரின் மன்னராகும் குஹார் மேற்கண்டவாறு ஆக்ஞாபித்துவிட்டு மத்ஸ்ய மாம்ச மதுக்களை எடுத்துக்கொண்டு பரதரிடம் செல்வதற்கு நிச்சயித்தார். தமாயாந்தம் து சம்பிரேக்ஷ்ய சூதபுத்திர பிரதாபவான் பரதாயா சக்ஷேத் வினயஜ்ஞோ வினீதவத். பிரதாபவான் பிரதாபசாலியும் வினயஜ்ஞ ராஜ்யநீதியில் நிபுணரும் சூதபுத்திரக தேர்ப்பாகரின் புதல்வருமாகிய சுமந்திரர் அப்பொழுது ஆயாந்தம் வந்து கொண்டிருக்கும் தம் அவரை சம்பிரேக்ஷிய பார்த்து வினிதவத் வணக்கமாய் தூ இவரை பற்றி பரதாய பரதருக்கு ஆச்சக்ஷே பின்வருமாறு தெரிவித்தனர். பிரதாபசாலியும் ராஜ்ய நீதியில் நிபுணரும் தேர்ப்பாகரின் புதல்வருமாகிய சுமந்திரர் அப்பொழுது வந்து கொண்டிருக்கும் அவரை பார்த்து வணக்கமாய் இவரை பற்றி பரதருக்கு பின்வருமாறு தெரிவித்தனர். ஏஷ ஞாதி சஹஸ்ரேண ஸ்தபதே பரிவாரிதः குஷலோ தண்டகாரண்யே விருத்தோ பிராத்துஷ்ச தே சகா. ஏஷா இதோ வரும் விருத்தகா பெரியவர், ஸ்தபதி தேசமன்னர், ஞாதி சஹஸ்ரேண ஆயிரக்கணக்கான இனத்தாரால், பரிவாரிதக சேவிக்கப்பட்டவர், தண்டகாரண்யே தண்டகாரண்ய விஷயத்தில், குஷலக எல்லாம் அறிந்தவர், ச அன்றையும் தே தேவரீரது பிராத்துகு தமையனாரின் சகா தோழர். இதோ வரும் பெரியவர் இத்தேசமன்னர், ஆயிரக்கணக்கான இனத்தாரால் சேவிக்கப்பட்டவர், தண்டகாரண்ய விஷயத்தில் எல்லாம் அறிந்தவர், அன்றியும் தேவரீரது தமையனாரின் தோழர். தஸ்மாத் பஷ்யது காகுஸ்த த்வாம் நிஷாதாதீபோ குஹः அசம்சயம் விஜானீதே யத்ர தோ ராம லக்ஷ்மணோ. ககுஸ்த வம்சத்தில் பிறந்த பரதரே, ராமலக்ஷ்மணோ ஸ்ரீராம லக்ஷ்மணர்களாகிய தௌ அவ்விருவர்களும் யத்ர எங்கு இருக்கிறார்களோ அதை அசம்சயம் தீர்மானமாய் விஜானீத்தே அறிவார். தஸ்மாத் ஆகையால் நிஷாதாதிபः வேடர் மன்னராகும் குஹः குஹர் த்வாம் தேவரீரை பஷ்யத்து காணட்டும். ககுத்த வம்சத்தில் பிறந்த பரதரே, ஸ்ரீராம லக்ஷ்மணர்களாகிய அவ்விருவர்களும் எங்கிருக்கிறார்களோ அதை தீர்மானமாய் அறிவார். ஆகையால் வேடர் மன்னராகும் குஹர் தேவரீரை காணட்டும். ஏதத்து வச்சனம் ஸ்ருத்வா
सुमन्त्रात् भरतः शुभम् उवाच वचनं शीघ्रं गुह पश्यतु मामिति भरतः भरत சுமந்த்ராத் சுமந்திரரிடமிருந்து ஏதத் இந்த சுபம் மனோரதத்திற்கு அனுகூலமாய் விளங்கிய வச்சனம் ஸ்ருத்வா சொல்லை கேட்டு சீக்கிரம் உடனே இதி பின்வரும் வச்சனம் சொல்லை உவாச்ச சொன்னார் குஹா குஹர் மாம் என்னை தூ இப்பொழுதே பஷ்யத்து காணட்டும் பரதர் சுமந்திரரிடமிருந்து இந்த மனோரதத்திற்கு அனுகூலமாய் விளங்கிய சொல்லை கேட்டு உடனே பின்வரும் சொல்லை சொன்னார் குஹர் என்னை இப்பொழுதே காணட்டும் லப்த்வா யனுஜ்ஞாம் சம்ஹ்ருஷ்டோ ஞாதிபிः பரிவாரிதः आगम्य भरतं प्रह्वो गुहो वचनमब्रवीत् குஹாரணுக்யாம் லப்த்வா அனுமதியை பெற்று அதனால் சம்ஹ்ருஷ்டக மிக மகிழ்ச்சி கொண்டவராய் ஞாதிபிஹி இனத்தவரால் பரிவாரித்தக சூழப்பட்டவராய் பரதம் பரதரை ஆகம்ய கெட்டே பிரஹ்வஹா வணக்கமுடையவராய் வச்சனம் பின்வரும் சொல்லை அப்ரவீத் சொன்னார் குஹர் அனுமதியை பெற்று அதனால் மிக மகிழ்ச்சி கொண்டவராய் இனத்தவரால் சூழப்பட்டவராய் பரதரை கெட்டி வணக்கமுடையவராய் பின்வரும் சொல்லை சொன்னார் நிஷ்குடश्चैव देशोऽयं वञ्चिताश्चापि ते वयं निवेदयामस्ते सर्वे स्वके दासकुले वस அயம் இந்த தேசக நாடானது தே தேவரீரது நிஷ்குட்டஹா திருமாளிகையின் தோட்டம் வயம் நாங்கள் சர்வேச்ச எல்லோருமே வஞ்சிதாகா முன் பார்த்திருக்கும் பாக்கியம் பெறாதவர்கள் அப்பியேவ அப்படி இருக்கையிலும் ஸ்வகே தேவரீருடையதாகிய தாசகுலே தொண்டர்களின் தேசத்தில் வசச்ச தங்கியிருக்க வேண்டுமென்று தே தேவரீரை நிவேதயாமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடானது தேவரீரது திருமாளிகையின் தோட்டம். நாங்கள் எல்லோருமே முன் பார்த்திருக்கும் பாக்கியம் பெறாதவர்கள். அப்படி இருக்கையிலும் தேவரீருடையதாகிய தொண்டர்களின் தேசத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று தேவரீரை கேட்டுக்கொள்கிறோம். அஸ்தி மூலம் ஃபலம் செய்வ நிஷாதை சமோபார்ஜிதம் ஆர்தமாம்சம் ச சம்சுஷ்கம் வன்யம் சோச்சாவசமஹாத். நிஷாதைகி வேடர்களால் சமுபார்ஜிதம் கொண்டு வரப்பட்டதாய் மூலம் ச கிழங்கும் ஃபலம் ஏவ பழமும் சம்சுஷ்கம் காய்ந்ததும் ஆர்திரமாம்சம் ச பச்சை மாம்சமும் உச்சாவச்சம் பல வகைப்பட்ட வன்யம் ச காட்டில் கிடைக்கக்கூடியதும் மகா ஏராளமாக அஸ்தி இருக்கிறது. வேடர்களால் கொண்டு வரப்பட்டதாய் கிழங்கும் பழமும் காய்ந்ததும் பச்சை மாம்சமும் பல வகைப்பட்ட காட்டில் கிடைக்கக்கூடியதும் ஏராளமாக இருக்கிறது. ஆஷம்சே ஸ்வாஷிதா சேனா வத்ஸ்யதீமாம் விபாவரீம் अर्चितो विविधैः कामैः ससैन्यो गमिष्यसि. சேனா சேனையானது ஸ்வாஷிதா நன்கு புசித்துவிட்டு இமாம் விபாவரீம் இந்த இரவு வத்ஸ்யதி தங்கியிருக்கட்டும். விவிதைகி பலவகை காமைகி தேவையானவைகளால்
அர்ச்சிதக பூஜிக்க பெற்றவராய் சைன்யக சைன்யத்துடன் கூட ஸ்வஹ நாளை கமிஷ்யசி தேவரீர் போகலாம் என்று ஆசம்சே அடியேன் பிரார்த்திக்கின்றேன். சேனையானது நன்கு புசித்துவிட்டு இந்த இரவு தங்கியிருக்கட்டும். பல வகை தேவையானவைகளால் பூஜிக்க பெற்றவராய் சைன்யத்துடன் கூட நாளை தேவரீர் போகலாம் என்று அடியேன் பிரார்த்திக்கின்றேன். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே अयोध्याकाण्डे 84तमः सर्गः।